ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை அரிஞ்சு எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து பீட்ரூட் துருவோம்ல, அந்த கட்டையில் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுப்போம். கையாட்டி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். ரவை நிறையா சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 அல்லது 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை வந்து தூள் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துப்போம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துவிட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியோ எண்ணெயோ ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கலந்து விடுங்க. அதில் இருக்க ஈரப்பதமே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றவே இல்லை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் எதுவுமே ஊற்ற வேணாம், அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே பிசைஞ்சு இது மாதிரி நீட்டமாக உருட்டி எடுத்துப்போம் கையிலே வச்சு. கையிலையுமே சரி எண்ணெயோ தண்ணியோ தொட வேண்டாம், நீங்கள் சும்மா உருட்டினாலே போதும், நல்லா அழகாக வரும் நீட்டமாக. இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துப்போம். இப்போ உருட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். உடனே போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உடஞ்சிட்டு வந்துடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டு எடுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துப்போம். தனித்தனியாக போடுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட வேணாம், கொஞ்சம் இடைவேளை விட்டு போடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வந்து உடஞ்சிட்டு வந்துடும். அது மாதிரி ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, ஒரு சிம்மை விட கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், ரொம்ப லோ வைக்க வேணாம். இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடியில் இருக்கலாம் நல்லா வெந்திருக்கும், மேலே கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதனால எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுப்போம். இப்போ வந்து எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.